வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்லேருந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக டெய்லரிங் சொல்லி தராங்கங்க. சுயம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வந்து இலவசமாக தையல் பயிற்சிகள் வந்து லேடிஸ்க்கு நிறைய பேத்துக்கு கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து, அவங்களுக்கு தையல் மெஷினும் கொடுத்து, அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஏற்படுத்தி தராங்க. அன்றைக்கி வந்து நமக்கு வந்து திருமதி வானதி சீனிவாசன் மேடம் வந்து வந்திருந்தாங்க. எல்லா லேடிஸையும் பார்த்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த சுயம் திட்டத்தின் கீழே இந்த மாதிரி உங்களுக்கு வகுப்புக்கெல்லாம் தையல் நீங்கள் கற்றுக்கலாம், நீங்களும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, ஃபோட்டோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட்டலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்க்ராலில் போயிட்டு இருக்கிற நம்பரை ஜஸ்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து பெண்களுக்கான, அதாவது பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் ஒரு கற்றுக் கொடுக்கணும், ஒரு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போய் பெண்களின் குடும்பத்துல ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க சுயமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாம அந்த குடும்பத்துக்கு கவலையே பட வேண்டாம். அவங்க குழந்தைகளை வளர்த்து அவங்க நல்லபடியா பட வேண்டாம். அந்த சகோதரிகளே இதுதான் நான் ஒதுக்கி எதிர்பார்க்கிறேன். அக்கா ஃப்ரீயா கை கொடுத்தாங்க, மிஷின் கொடுத்தாங்க, அது மூலையில தூங்குறது அதுக்கு நேரம் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் முயற்சி ஃப்ரீயா சொன்னாங்க இல்லையா, ஒரு மிஷின் போட்டேன், ரொம்ப தயக்கமா இருந்தது, கடுமையான உழை நம்ம கிட்ட உழைக்கிறவங்கிற மனசு செஞ்சு வைப்பான். அதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு தடையா இருக்காது இல்லையா. அதனால உழைப்புக்கு மாற்று எதுவுமே கிடையாது. உழைப்பதற்கு நீங்கள் முதலில் தயாராகுங்கள். கொஞ்சம் பொறுமையை கையில் வச்சுக்கணும். மிஷின் போட்டோம்னா நம்மளுக்கு உடனே வந்து மாசம் 30,000 வராது. நாம நம்மளோட திறமையை காட்டி அழகா அந்த கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுலயும் ப்ளவுஸ் எல்லாம் எப்படி நான் வைக்கிற இடத்துல நீ ரொம்ப அழகா போட்டுருக்க என்ன நினைக்கிறேன் இதுதான் நடக்குது. நம்ம உங்க கூட பார்த்துதான் என்ன பேசுறோம், என்ன கூட எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய தலைவரே எம்எல்ஏ நீங்க புடவை பத்தி பேசுறீங்களேன்னு. ஆனா பெண்கள் எங்க சண்டை போனாலும் புடவை பத்தி தான் பேசுறேன் இல்லையா. நல்லா தெரியும் கலாட்டியா அவங்களே சந்தோஷம் இருக்காங்க. எங்க எப்படி நம்ம படிச்சிருக்கு, எங்க எல்லா பெண்களுக்கும் அழகு இந்த தொழில் ரொம்ப சுலபமா பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தையல் கற்றுக்கணும், ஆனால் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு நிறையா ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நம்ம கவர்மெண்ட்டில் சுயம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் பேட்சில் நிறைய பேர் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து செகண்ட் பேட்சுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வர்றதில் ஃபேஷன் டிசைனிங் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் தனியாக கற்றுக்கலாம். நீங்கள் தையல் வந்து இலவசமாக வரணும், எனக்கு இந்த சுயம் திட்டத்தின் கீழே வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் அதில் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த மேடமோட நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ராலில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. முதல் கட்டமாக 1000 பெண்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சியை கொடுத்து, இலவசமாக தையலை நிறுத்தியும் கொடுத்து அது வெற்றிகரமாக நிறைவுற்றதற்கு பின்பாக மீண்டும் 1000 பெண்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்பதற்காக இரண்டாவது கட்டமாக இந்த சுயம் திட்டத்தை இன்று ஆரம்பித்திருக்கிறோம். இந்த சித்தாபுதூர் பகுதியிலே இரண்டாவது சுயம் அந்த நிகழ்வு என்பது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் தங்களுடைய குடும்பங்களையும் கவனித்துக் கொண்டு அதே சமயம் சுயமாக அவர்கள் தொழில் செய்து சம்பாதிப்பதற்கு மிக ஏற்ற தொழிலாக தையல் தொழில் இருக்கிறது. அந்த தொழிலுக்கு ஒரு பயிற்சி, அதுவும் இலவசமாக அவர்கள் வீட்டுக்கு அருகாமையிலேயே இருக்கிற மாதிரி பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு வாகனத்தை பிடித்து அவர்கள் தூரமாக வந்து ஒரு பணம் கட்டி ஒரு பயிற்சியை பெறுவதற்கு பதிலாக அவர்கள் இருக்கின்ற பகுதியிலேயே இந்த பயிற்சி மையங்களை எல்லாம் உருவாக்குவதற்காக இன்று சித்தாபுதூர் பகுதியில் இந்த மையத்தை துவங்கி இருக்கிறோம். இதன் வாயிலாக ஏற்கனவே 1000 பெண்களை உருவாக்கி இருக்கின்ற இந்த திட்டம் இப்போது அடுத்த கட்டமாக இன்னும் 1000 பெண்களை தொழில் முனைவராக மாற்றுவதற்கு துவங்கப்படுகிறது. பாலாம்பாள் தொழில் நிறுவனத்தோடு இணைந்து இந்த பயிற்சி, அது மட்டுமில்லாமல் இது மத்திய அரசினுடைய சமர் திட்டத்தினுடைய பயிற்சி. மத்திய அரசினுடைய ஜவுளித்துறையிலே சமர்த் என்ற திட்டம் இந்த மாதிரி பெண்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டு அந்த பாடத்திட்டம் எப்படி அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் அவர்கள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க.
திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய அந்த சமர் திட்டத்தினுடைய ஒதுக்கீட்டை பெற்று இந்த திட்டத்தை எல்லாம் இந்த பகுதியினுடைய பெண்களுக்காக நாங்கள் அதை ஏற்பாடு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சியை முடித்ததற்கு பின்பாக இவர்களுக்கும் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதன் வாயிலாக கோவை பகுதியிலே அதிகமான பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. அடுத்தது தையல் மிஷின்ல இப்ப முதல் கட்டமா 1000 பேருக்கு பயிற்சி கொடுத்து மிஷின் கொடுத்தவங்களுக்கு அடுத்த கட்டமா நம்ம அதை வந்து இன்னும் மெருகூட்டுகின்ற விதமாக, மெருகூட்டுனா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் தொழில் அந்த பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக எம்ப்ராய்டரி தொழில், அப்ளிக் ஒர்க், இதெல்லாம் வந்து நிறைய அந்த தையல் தொழில் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளுக்கு அடுத்த கட்டமா அதுவும் ஏற்பாடு பண்றோம். ஸோ அடிஷ்னலாக வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு துணியை தைக்கிறதுக்கும் அந்த துணியில் வேலைப்பாடுகளோட கொடுக்குறதுக்கும் வேல்யூ ஜாஸ்தி, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மாதிரி அடுத்த கட்டமாக அவங்கள அதுலேயும் முன்னேறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதத்துக்கு அவங்க ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னு வைங்க, அது சாதாரண ப்ளவுஸ்க்கு என்ன ஒரு ரேட் இருக்கும், எம்ப்ராய்டரியோடு வரும்போது அது வேல்யூ ஜாஸ்தி, அப்போ கூடுதலாக அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அதனால் அந்த கூடுதல் பயிற்சிக்கும் இப்போ ஏற்பாடு பண்ணிடுறோம். தையல் தொழில் இல்லாமல் இன்னும் வந்து பல்வேறு தொழில்கள் பயிற்சி கொடுக்கின்ற திட்டத்தை வந்து சுயதவி குழுக்களுக்கு இப்போது வழங்குவதற்கு முதல் கட்ட வேலைகள் முடிந்தது. முதல் கட்டமாக சுயதவி குழுக்களுடைய தலைவிகளுக்கு அவங்களுக்கு எப்படி வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 25% மானியத்தோட அவங்களுக்கு தொழில் வந்து நடத்துறதுக்கு கடன் உதவி திட்டம் இருக்கு. அதுல வந்து பெண்களுக்கு நாங்க வந்து உதவி பண்றோம். மாவட்ட தொழில் மையத்தோட அவங்களுக்கு அனுப்பி அதை பயிற்சி கொடுத்து வைக்கிறோம். இது இல்லாம சுயதவி குழு பெண்களுக்கு ஒரு 10 விதமான தொழிலை வீட்டிலேயே செய்யற மாதிரியான பயிற்சிகளையும் இப்ப நாங்க வழங்குவதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதனால வெறும் தையல் தொழில் மட்டுமல்ல, இன்னும் கூடுதலாக அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவங்களுடைய திறமைக்கேற்ப மற்ற தொழில்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு வேலைகள் நடக்குது. இப்போ 15 வருஷமா டீச்சிங் ப்ரொஃபஷன்ல ஃபேஷன் டிசைனிங் ட்ரெயினரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே பேசிக் கோர்ஸ் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அங்க ஆரி எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஜுவல்லரி மேக்கிங் இந்த மாதிரி தனி கோர்சஸா எடுத்து படிக்கணும் விருப்பம் இருந்ததுன்னா அதுவும் படிச்சுக்கலாம். அதுதான் எங்களோட வேலை. என்ன ப்ரிசீவ் பண்ணேன்னா, உங்களுக்கு மந்த்லி ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கணும் விரும்புறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசினதுல இருந்து அதனால அந்த மந்த்லி பேவிங் சார்ஜ்னு இருக்கிறது மட்டும் போட்டிருக்கேன். ஆனா அந்த மாசம் அவங்களுக்கு முடிச்சுக்கலாம், எவ்வளவு முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சுக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு சிலபஸ் பேஸ் இருக்காது, அவங்களுக்கு எவ்வளவு மாசம் வேணும்னாலும் கத்துக்கலாம். ஓகே, சொல்லி தராங்க மேம். மேம் நல்லா சொல்லி தராங்க. ஓகே, கவுண்டமலையிலிருந்து இங்க வரீங்க ஸ்டிச்சிங்க்கு பாவலே. சொல்லி கொடுக்கறது வந்து இப்போ நம்ம சிலபஸ் மட்டும் இல்லாம நம்ம தனியா ஏதாவது கத்துக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டாலுமே அவங்க சொல்லி தருவாங்க. நம்ம ஒரு துணி தைக்கிறோம், டிசைன் பண்றோம், அது நம்மளே போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும்ல. அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க சும்மா கத்துக்கணும்னு நினைச்சா கூட நீங்க தாராளமா வரலாம். உங்களுக்கு தானா இன்ட்ரெஸ்ட் வர வரைக்கும் அவங்க சொல்லி தருவாங்க. அதனால நம்பி வரலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபோன் பண்ணி கூட கேட்டா கூட டவுட் இருப்பாங்க. அதனால சரி இது கூட ஃபேஷன் டிசைனிங் கூட ஜாயின் பண்ணி எடுத்து. அப்படியா? டெய்லரிங் வந்து ஃபேஷன் டிசைனிங்கா வந்து ஜாயின் பண்றாங்க. பெரியநாயக்கம்பாளையத்துல இங்க வரீங்களா? காந்திபுரம் வராங்க. எனக்கு டெய்லரிங் சுத்தமா தெரியாது. சுத்தமா தெரியாது? பெடல் போடவே தெரியாதா? பின்னாடியே போகும். நானும் அப்படிதான் கத்துக்கிட்டேன், அதனால கேக்குறீங்க. சரிங்க, பழகன நல்லா சொல்லி தந்தாங்க. சரி, நான் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட். நான் முடிச்சுட்டேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். சரி, ரொம்ப நல்ல டைப். நம்மளுக்கு ஏதாவது தெரியலன்னா நம்ம வீடியோ கால்லையும் கூட மேம் எவ்வளவு பிஸியா இருந்தாலுமே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்லி தருவாங்க. கண்டிப்பா வெளியில போகும்போது 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நல்லா தரவா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்டி வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல தாங்க இருக்கும். ஸ்ரீ ஃபேஷன் அகாடமி இல்லையா மேம்? நம்மளோட கோயம்புத்தூர்ல எங்க மேம் லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க. காந்திபுரம் சிக்னல்ல இருந்து தாண்டி கொஞ்சம் உள்ள வந்துட்டீங்கன்னா, ஜிபி சிக்னல் தாண்டி உள்ள வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கட்லயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. பஸ் ஸ்டாப்க்கு நியர்பை தான் இருக்கு. மேம் இந்த அகாடமி இப்ப நியூவா ஓபன் பண்ணிருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க மேம். நீங்க எத்தனை வருஷமா டெய்லரிங்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் டெய்லரிங்ல ஒரு 20 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒர்க் மேம்? எல்லாமே ஸ்டிச் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 15 வருஷமா டீச்சிங் ப்ரொஃபஷன்ல ஃபேஷன் டிசைனிங் ட்ரெயினரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க, இப்போ சரி நியூவா ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளோட ஒர்க் அதுல காமிச்சுக்கலாம்னு இருக்கிற மாதிரி நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 15 இயர்ஸா நீங்க வந்து ஒரு டீச்சிங் ட்ரைனிங் டீச்சரா ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே மேம். இங்க வந்து பேசிக்கா டெய்லர் எல்லாம் பண்ணிக்கலாமா? ஆமா, டெய்லரிங் வேற என்னென்ன கோர்சஸ் மேம்? பேசிக் கோர்ஸ் டெய்லரிங்ல பேசிக் கோர்ஸ் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அங்க ஆரி எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஜுவல்லரி மேக்கிங் இந்த மாதிரி தனி கோர்சஸா எடுத்து படிக்கணும் விருப்பம் இருந்ததுன்னா அதுவும் படிச்சுக்கலாம். பேசிக் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உட்கார்ந்து பெடல் போட கூட தெரியாது அப்படின்னா அவங்களும் பேசிக் கத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா கத்துக்கலாம். நமக்கு தெரியாம இருக்கும்போது தானே எங்களுக்கு டீச் பண்றதுக்கு. கண்டிப்பா மேம். இப்ப வந்து உங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க, வீட்டுல எனக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும்
வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆனா உங்களுக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலா கொண்டு போறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுதான் எங்களோட வேலை. ஓகே ஏன்னா டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அது கண்டிப்பா பண்ணிக்கலாம் உங்களுக்கு. டெய்லரிங், ஆரி ஒர்க் எல்லாமே எல்லாமே பேசிக் கோர்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு நார்மலா ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு, சுடி ஸ்டிச் பண்றதுக்கு, அதுல ஏதாவது ஒரு டிசைன் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி தருவோம். கிட்ஸ், கவுன்ஸ் எல்லாமே வந்துரும் மேம். இப்ப நார்மலா ஒரு பெட்டிகோட் அடிச்சாலே உங்களுக்கு அதை எப்படி ஒரு ஃப்ராக்குக்கு கன்வெர்ட் பண்ணலாம்னு இருக்கிற வரைக்குமே எல்லா ஐடியாவும் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் எல்லாமே இருக்கு. மினிமம் சார்ஜ் என்ன சார்ஜ் பண்ணுவீங்க டெய்லரிங்? நான் இப்ப இதுல புதுசா என்னன்னா எல்லா லேடிஸுக்குமே தனியா எப்படி பே பண்றதுன்னு யோசிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஓகே, படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஓனா ஏர்னிங்ஸ் இருக்காது. அதனால நான் என்ன ப்ரிஃபர் பண்ணேன்னா உங்களுக்கு மந்த்லி ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும்னு விரும்புறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசினதுல இருந்து அதனால அந்த மந்த்லி பேவிங் சார்ஜ்னு இருக்கிறது மட்டும் போட்டிருக்கேன். அவங்களுக்கு மந்த்லி வந்து ஃபீஸ் கட்டி கூட படிச்சுக்கலாம். அது ஒன்லி 2000 மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. ஓகே ஓகே. பே பண்ணிட்டாங்கன்னா அந்த மாசம் அவங்களுக்கு முடிச்சுக்கலாம். எவ்வளவு முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சுக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு சிலபஸ் பேஸ் இருக்காது. அவங்களுக்கு எவ்வளவு மாசம் வேணும்னாலும் கத்துக்கலாம். ஓகே மேம். ஒரு ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு மந்த்ஸ் ஒரு பீரியட் வரும் மேம்? இல்ல அவங்க கத்துக்கிறத பொறுத்துங்களா? ஃபேஷன் டிசைனிங் சொன்னா நார்மலா ஒரு எலாபரேட் கோர்ஸ் மேம். அது பெரிய கோர்ஸ். எப்படி நம்ம படிச்சு முடிக்காத அளவுக்கு இதுக்குள்ள சிலபஸ் இருக்கு. இப்ப நான் அவங்களுக்கு ஈஸியா ஏர்ன் பண்றதுக்கு தான் ஃபேஷன் டிசைனிங் அவங்க விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ஒரு கோர்ஸ் மட்டும் தனியா எடுத்திருக்கோம். அதுல நான் என்ன சிலபஸ் கொடுத்திருக்கேன்னா கிட்ஸோட, லேடிஸோட எல்லாமே அவங்களுக்கு டிசைன் பண்ணி டிராஃப்டிங் போட்டு பேட்டர்ன் கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதாவது ஒரு ட்ரெஸ் எங்க பார்த்தாலும் இது எப்படிதான் ஸ்டிச் பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்துருவோம். ஓகே 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 மேம். இப்ப டைமிங்ஸ் எல்லாம் எப்படிங்க? டைமிங் இப்போ ஃபேஷன் டிசைனிங் எடுக்கும்போது மார்னிங் பேட்ச் ஒன்னு, ஈவினிங் பேட்ச் ஒன்னு கொடுத்துருக்கோம். ஓகே. டெய்லரிங் இருக்கிறதுக்கு 4 பேட்ச் போட்டிருக்கோம். மார்னிங் 2 பேட்ச் வரும், ஈவினிங் 2. அதுல எந்த பேட்ச் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு அவங்க எவ்வளவு மணி நேரம் மேம்? 2 hours. டெய்லரிங்க்கு 2 hours. ஃபேஷன் டிசைனிங் வரும்போது அவங்களுக்கு 3 hours, 3.5 hours இதனால சீக்கிரம் கத்துக்க முடியும் இல்லையா? ஆமா, அவங்களுக்கு கொஞ்சம் சிலபஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா சிலவங்க மிஷின் வச்சிருப்பாங்க, சிலவங்க மிஷின் வச்சிருக்க மாட்டாங்க. மிஷின் வச்சிருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி. வீட்டுல போதும் தச்சு அவங்க ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா இங்க எப்படி நாம சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். மத்தவங்க எல்லாம் கரெக்டா பண்றாங்க, நம்மளால பண்ண முடியல. ஆனா வீட்டுல அந்த ரிலாக்ஸபிள் இருக்கும். அதனால அவங்களுக்கு அங்க இன்னும் ஈஸியா அது பிராக்டிஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால மிஷன் இருந்தா ஃபேஷன் டிசைனிங் இன்னும் ஈஸியா அவங்களுக்கு. இப்ப சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸ் வர, மத்த நாள என்னால வர முடியாது, வேலைக்கு போற அந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாட்டர்டே சண்டேஸ்ல கிளாஸ், சாட்டர்டே சண்டே ஃபுல் டே ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி வந்து கத்துக்கலாம். ஆனா என்னன்னா நம்ம வீக் ஃபுல்லா இருக்கிறது அப்படி ஒரு வாரம் ஃபுல்லா வர கிளாஸஸ் சாட்டர்டேன்னு இருக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு ஃபுல் டே எடுக்கிற மாதிரி, இல்லைன்னா ஒரு ஹாஃப் டே மஸ்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அதுவும் நீங்க பாத்துக்கோங்க, உங்களோட டைம் கன்வீனியன்ட் பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம். நம்மளோட காந்திபுரம் வந்து டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. நீங்க எங்க இருந்துட்டாலும் கோயம்புத்தூர்ல நீங்க அழகா வந்து கத்துக்கலாங்க. ஆன்லைன்ல வந்து கிடையாது. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் டைரக்டா நீங்க வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு டீச்சிங், ஒரு ப்ரொஃபஷனல்ல இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தர முடியும் உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து அழகா வந்து ஜாயின் பண்ணி கத்துக்கோங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட எல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்திரலாம். மேமோட ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸா டீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நேத்து கிடையாது, எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இப்ப ட்ரெண்டிங்கான மாடல் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஃபீஸ் டீடைல் ஏதாவது இன்னும் ஃபர்தரா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்க நம்பரை நீங்க ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. மேம் இங்க வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை மட்டும் சொல்லுங்க மேம். கண்டிப்பா அவங்களுக்கு இப்போ அவங்க என்ன இதுல பேசிக்ல இருந்து வராங்களோ, ஸ்டிச் பண்ண தெரியாம வராங்களோ, ப்ரொஃபஷனலா போகணும் வேண்டாம் என்ன விரும்பி வந்தாரு அந்த செக்ஷனே இல்லை. ஆனா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு சும்மா ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியாவது ஏர்ன் பண்ண முடியும் அவங்கள. அந்த உறுதி நான் கொடுக்குறேன். கண்டிப்பா. ஏன்னா டீச்சிங் தான் என்னோட பேஷன் இருக்கிறது. அது நான் கண்டிப்பா 100% கொடுக்கணும்னு விரும்புறேன். அதனால அதுல மட்டும். எப்படி மேம் உங்களுக்கு இந்த இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா சும்மா டெய்லரிங் படிக்கணும்னு சொல்லிதான் நான் டெய்லரிங் படிச்சேன். ஓகே. ஆனா எனக்கு 2 பொண் குழந்தைங்க. சரிங்க சரி. அவங்களுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது மத்தவங்க சொல்லுவாங்கல்ல நல்லா இருக்கு, மத்தவங்க பண்ண மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்றதுல இருந்து நான் அது மறுபடியும் பண்ணணும்னு நினைச்சு ஒரு 5 வருஷம் நான் ஸ்டிச்சிங்லயே உட்கார்ந்துட்டேன். சரி சரி. மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு பெட்டரா ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் படிக்கும் போது எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு இருக்கிறது. அது மத்தவங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சன் ஜாஸ்தி இருந்தது. இப்போ அவங்களுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்காம இருக்கறனால அவங்க சம்டைம் பண்ணாம இருக்க கண்டிப்பா மேம் கண்டிப்பா இருக்கிற ஒரு டவுட். அதனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தாண்டி இன்னொரு இடத்துக்கு அவங்க போய் டவுட் கேட்க கூடாதுன்னு இருக்கிற ஒரு
அது ஒரு என்ன சொல்றது, என் மேல எனக்கு என்ன ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்னு சொல்லிக்கலாம்ல. எனக்கு டீச்சிங் பண்ணும்போது என்னை தாண்டி என்னோட ஸ்டூடெண்ட் இன்னொரு ஆள்கிட்ட டவுட் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு அது ஒரு என்ன சொல்றது, நான் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு இஷ்யூவாவே இருக்கும். ஆமா, இல்ல இஷ்யூ இல்ல. நம்ம ஸ்டூடெண்ட் நம்மளை தாண்டி இன்னொரு ஆள்கிட்ட டவுட் கேட்டோம்னா நம்ம சொல்லி கொடுக்கறது புரியலன்னு அர்த்தம். கண்டிப்பா. அப்ப அந்த மைனஸ் வரக்கூடாதுன்னு இருக்கிறதுல மட்டும் நான் உறுதியா இருப்பேன். ஏன்னா எப்படியாவது அவங்க நாளைக்கு என்ன டவுட் கேட்க போறாங்கன்னு இருக்கிறது இன்னைக்கே நான் யோசிப்பேன். நான் இந்த விஷயம் சொல்லி கொடுக்க போறேன், நாளைக்குன்னு இருக்கிறது நான் இன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஸ்டிச்சிங் சொல்லி ஈஸியா எடுத்துக்க மாட்டேன். நான் இவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணேன்னு சொல்லி நான் ஈஸியா எடுத்துக்க மாட்டேன். நாளைக்கே ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கா ஒரு பிளவுஸ் சொல்லி கொடுக்கற மாதிரி இருந்தாலும், நான் இவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். நாளைக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புதுசா சொல்லி கொடுக்க போறேன், அவங்க இந்த மாதிரி எல்லாம் டவுட் கேட்பாங்க, அது நான் இப்படிதான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் ஒவ்வொரு ரேஞ்சில இருப்பாங்க. சிலவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும், ஒருத்தவங்களுக்கு புரியாது. அவங்க டவுட் கேட்கும் போது நாம இரிட்டேஷன் ஆகக்கூடாது. அந்த இதுல மட்டும் உறுதியா இருப்பேன். ஓகே மேம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட நிறைய போய் படிச்சிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா மேம். அவங்க கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்கலாம். கண்டிப்பா வாங்குங்க. கண்டிப்பா இந்த டெய்லரிங் இன்ஸ்டியூட் வந்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஃபேஷன் டிசைனராவோ இல்ல ஒரு பொட்டிக் வெளியே நீங்க ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட் இதே மாதிரி மேம் சொல்லி தர அளவுக்கு அவங்க ப்ரொஃபஷனலா உங்களுக்கு எல்லாமே கத்து கொடுத்துருவாங்க. அதனால மிஸ் அவுட் பண்ணாம கண்டிப்பா வாங்க. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு கேட்கலாம், ரிவ்யூ எப்படி சொல்லி தராங்க அப்படிங்கறத கேட்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கலாங்க. மேம் உங்க பேரு? புஷ்பா. புஷ்பா, எங்க இருந்து வரீங்க? பக்கத்துலதான், பக்கத்துலதான், காந்திபுரம் பக்கத்துல இருந்தே வந்து கத்துக்கிறீங்க இல்லையா? எத்தனை வருஷமா இங்க கத்துக்கிறீங்க? மேம்கிட்ட என்னென்ன நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்களா இல்ல பேசிக் கத்துக்க வந்திருக்கீங்களா? என்ன கத்துக்க வந்திருக்கீங்க மேம்? பேசிக் கத்துக்க வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. எப்படி சொல்லி தராங்க மேம்? மேம் நல்லா சொல்லி தராங்க. ஓகே. எத்தனை வாட்டி சொல்லி கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க? எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி கொடுப்பேன். டவுட் ஏதாவது இருந்தாலும் கிளியர் பண்ணிக்குவேன். போன் பண்ணி கேட்டாலும் சொல்லி கொடுப்பேன். போன் பண்ணியும் டவுட்ல கிளியர் பண்ணிப்பீங்க. இப்ப நம்ம இங்க வர்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்பி வரலாம். கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு டெய்லரிங் பண்ற மாதிரி போயிடலாம் இல்லையா? வந்துட்டு அப்படி வந்துடலாம் மேம். கண்டிப்பா நல்லா கண்டிப்பா வாங்க. நீங்களும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்துட்டாலும் வரலாம். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் நியர்பை தான் இருக்கு. டவுன் பஸ் ஸ்டாண்டு. நீங்க கோயம்புத்தூர்ல எந்த ஏரியால இருந்தாலும் வரலாம். மேம் நெக்ஸ்ட் உங்க பேரு மேம்? ஸ்ருதி. எங்க இருந்து வரீங்க? கவுண்டம்பாளையத்துல இருந்து இங்க வரீங்க ஸ்டிச்சிங்க்கு. பாவலையே மேம் எப்படி சொல்லி தராங்க? என்ன ஸ்டேஜ்ல நீங்க கத்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ நானே டிசைன் பண்ற அளவுக்கு கூட இது பண்ணலாம். ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்கறது வந்து இப்போ நம்ம சிலபஸ் மட்டும் இல்லாம நம்ம தனியா ஏதாவது கத்துக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டாலுமே அவங்க சொல்லி தருவாங்க. ஓ, சிலபஸ்ல இருந்து நீங்க ஏதாவது ஆன்லைன்ல கேக்குறீங்க, புது மாடல் இது எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாலுமே அவங்க நம்மளுக்கு புரியுற மாதிரி கிளியரா. உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த மாதிரி டெய்லரிங் கத்துக்கணும்? எங்க அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அவங்க சொல்லிதான் நான் வந்து பண்ண சொன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து? இல்ல ஃபர்ஸ்ட் நான் சும்மா தான் வந்தேன். ஆனா நம்ம ஏதாவது கத்துக்கணும்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தாதான் கண்டிப்பா ஆர்வம் இருந்தா சீக்கிரமாவே கத்துக்கலாம். நாடி இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கிட்டு புதுசா அதுவும் நம்ம ஒரு துணி தைக்கிறோம், டிசைன் பண்றோம், அது நம்மளே போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும்ல. கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. அதுக்காகதான் அது ஃபர்ஸ்டே எனக்கு மேம் கொடுத்துட்டாங்க. அதனால நான் என்னென்ன நீங்க ஸ்டிச் பண்ணுவீங்க? உங்ககிட்ட கேட்டா கண்ணுல பார்த்தா எல்லாமே ஸ்டிச் பண்ணுவீங்களா? ஒரு மாடல் காமிச்சீங்கன்னா அது எப்படி ஸ்டிச் பண்ணிருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு கூட எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு பண்ணுவீங்க. செம சூப்பர். இப்ப நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கத்துக்க வர்றவங்களுக்கு இங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க சும்மா கத்துக்கணும்னு நினைச்சா கூட நீங்க தாராளமா வரலாம். உங்களுக்கு தானா இன்ட்ரெஸ்ட் வர்ற வரைக்கும் அவங்க சொல்லி தருவாங்க. அதனால நம்பி வரலாம், பிரச்சனை இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க உங்க பேரு? சரண்யா. சரண்யா, எங்க இருந்து வரீங்க? ராமநாதபுரத்துல வர்றாங்க. ராமநாதபுரத்துல இருந்து வரீங்க. என்னென்ன பேசிக் கத்துக்கிறீங்களா? பேசிக் கத்துக்கிறதா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது மட்டும் தான் ஆசை இருந்துச்சு. ஆனா இங்க மேம் கிட்ட வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து சரி மறுபடியும் கிளாஸ் எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. கிளியரா நமக்கு எந்த டவுட்டும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா சொல்லி தராங்க மேம். என்ன போன் பண்ணி கூட கேட்டா கூட டவுட் பண்ணிடுவாங்க. அதனால சரி இது கூட ஃபேஷன் டிசைனிங் கூட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியா? டெய்லரிங் வந்து ஃபேஷன் டிசைனிங்கா வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இல்ல அவங்க பேசுறது வைக்கிறது பார்த்தாவே அவங்க நல்லா ப்ரொஃபஷனலா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. நல்லா சொல்லி தருவாங்க இல்லையா? ஏன்னா உங்ககிட்டயே கேட்டு சொன்னாதான் நம்ம வியூவர்ஸ் வந்து அவங்களும் வர்றதுக்கு விருப்பப்படுவாங்க. தாராளமா வந்துக்கலாம். வந்து தைரியமா இங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா சொல்லி கொடுப்பாங்க மேம். சரி, ஓகே, தேங்க்யூ. மேம் உங்க பேரு? என் பேரு அம்புலி. ஓகே, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் இங்க பெரியநாயக்கம்பாளையத்துல இருந்து. பெரியநாயக்கம்பாளையத்துல இருந்து இங்க வரீங்களா? காந்திபுரம் வராங்க. நீங்க என்ன கத்துட்டு இருக்கீங்க? எனக்கு டெய்லரிங் சுத்தமா தெரியாது. சுத்தமா தெரியாது? பெடல் போடவே தெரியாதா? பின்னாடியே போகும். நானும் அப்படிதான் கத்துக்கிட்டேன். அதனால கேக்குறேன். சரிங்க. கிட்ட பழகின நல்லா சொல்லி தந்தாங்க. சரி, இப்போ எனக்கு பிளவுஸ் தைக்க தெரியும். பிளவுஸ் தைக்க தெரியுமா? உங்க பிளவுஸ் நீங்களே ஸ்டிச் பண்ணிக்குவீங்க? எப்படி நீங்க டெய்லரிங் உங்களுக்காக ஸ்டிச் பண்ண வந்திருக்கீங்களா இல்ல ஒரு இன்ஸ்டிடியூட் வைக்கலாம், டெய்லரிங்ல டெய்லர் ஷாப் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதால வந்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருக்கு? எல்லாம் சேர்ந்து டெய்லரிங் ஷாப் வைக்கலாம்ங்கிற ஐடியால தான் இருக்கீங்க. ஓகே 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 ஓகே. இங்க படிச்சுட்டு போயிட்டு வச்சிருவீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. சரி, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க.
நம்ம உங்க பேரு? மேம் என் பேர் சூர்யா. ஓகே, எங்க இருந்து வரீங்க? பீலமேடு. பீலமேட்ல இருந்து இங்க வரீங்க. ஆமாங்க மேம். இப்போ ஒரு இன்ஸ்டியூட் வந்து பெஸ்டா இருக்கும்னா தான் அந்த ஏரியாத்துல இருந்து இந்த ஏரியாக்கு வருவாங்க, ஏன் இல்லையா? பீலமேட்ல இருந்து வராங்க அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. கண்டிப்பா. எப்படி சொல்லி தருவாங்க, நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப சூப்பர் மேம். நான் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட். நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். சரி, ரொம்ப நல்ல டைப். நம்மளுக்கு ஏதாவது தெரியலன்னா நம்ம வீடியோ கால்லையும் கூட மேம் எவ்வளவு பிஸியா இருந்தாலுமே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்லி தருவாங்க. அவங்களே சொல்லிட்டாங்களே, அவங்க கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து வெளியே போய் டவுட்டே கேட்க கூடாது. ஏன்னா அப்ப நான் சொல்லி தர்றது வந்து அவங்களுக்கு புரியல. வெளியில போகும்போது 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நல்லா தரவா நம்மள ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஓகே, எல்லா பேட்டர்ன்ஸும் சொல்லி தருவாங்க இல்லையா? படிச்சு முடிச்சும் கூட உங்களுக்கு சொல்லி தராங்க அப்படின்னு சொன்னும் போது அது ஒரு இதான. ஒருத்தவங்க நீ படிச்சு முடிச்சிட்டியா அவ்வளவுதான் உனக்கு எனக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு இல்லாம எப்பயுமே நீங்க வந்து நீ டவுட் கேட்க வந்திருக்கீங்க இல்லையா? எப்ப வேணாலும் வரலாம். இல்ல வர முடியலன்னா வீடியோ கால் கூட பண்ணா கூட சொல்லி தருவாங்க. அப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணிருக்காங்க எனக்கு, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பழகுங்க அப்படின்னு. ஆமா கண்டிப்பா. ரொம்ப நான் யார் வந்தாலுமே கண்டிப்பா வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இங்க வந்து ஃபீஸ் கட்டி படிக்கிறதுனால வந்துட்டு ஒன்னும் குறைஞ்சு போகாது. ஃபீஸும் ரொம்ப அஃபோர்டபிள் தான் இல்லையா? கம்ஃபர்டபிளான ஃபீஸ் தான். ஓகே, இந்த மாதிரி நீங்க எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க் எல்லாமே நீங்க கத்துக்கணும், டைலரிங், ஒரு ஃபேஷன் டிசைனரா ஆகணும் அப்படின்னாலும் நீங்க வந்து அவங்க சொல்லிட்டாங்க. கிட்ஸ்னா அதுல எவ்வளவு வெரைட்டி இருக்கோ அத்தனை வெரைட்டியும் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க திருப்பூர்ல எடுத்துட்டோம்னா ஒரு கிட்ஸ்னா ஒரு மேனுஃபேக்சர் எவ்வளவு இருக்கும் வெரைட்டிஸ். அந்த வெரைட்டிஸ் எல்லாம் இப்போ லேடிஸ்னா லேடிஸ்க்கு அந்த மாதிரி தகுந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. அட்ரஸ் டீடைல் எல்லாமே, ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணுவோம், கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா எல்லாரும் ஒரு லைக் சொல்லிருங்க. கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட்டை ஷேர் பண்ணுங்க.